ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கணவன் உயிர் காத்தா கற்பகவல்லி. இந்த கணவன் யாரு வந்து உயிரை பறிக்கிறாங்க? இந்த கணவனுக்காக இந்த கற்பகவல்லி யாரு? இந்த கணவர் யாரு? யார வந்து திருமணம் செய்யறாங்க? கற்பகவல்லிக்கு என்ன ஆகுது? எப்படி பொண்ணு எப்படி திருமணம் முடிக்கிறாங்க? இன்னைக்கான முருகனுக்கு வராரு அப்படிங்கிறது இந்த கதையோட பொருள். கணவனை காத்தா கற்பகவல்லி. இந்த நாடகத்துல ஒண்ணு மட்டும் யாரு வரா? தெரியுமா? நாட்டுக்குட்டி மேய்க்கவா? என்ன முத்து முத்துனா அது இல்லப்பா, தென்திசை ஆண்டு வரக்கூடிய யமதர்மனே வராரு. யமதர்மை. ஐயோ, அவனா? ஆமா. மணி 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு வேஷம் கேட்டு போட்டு மணி 10 ஆகுது. அந்த யமதர்மை பூர்வன்னு செத்து போடுவானா? செத்து போய் 4 பேர் வீட்டு வராங்க. நீ போனீனா பறி எடுத்துட்டு வரலாமே. பைபாஸ்ல கொடுத்து வண்டி ஓட்டுறோம். ஆமா ஆமா. எங்க இருக்கான்? உள்ள இருக்கிறாரு. என்ன கற்பழிக்க வச்சா கஞ்சா கேஸா? திருட்டு கேஸ். யோ எந்த ஊரியா நீ? பக்கமா தான் தங்கி. என்ன கோயிலுக்கு முன்னாடியா? தங்கிரீங்க. அது இல்லப்பா, உள்ள இருக்கிறாரு, ஏறிட்டாரு. என்ன சொர்க்கராதமா? தங்கராதா. தங்கராதா. என்னடா கணேஜிபடி ஏங்கட்ட ஞாபகம் தங்கராதம் வர. என்னடா பொங்காச்சி? பொங்காச்சிடா பொங்காச்சி. சண்டாலா வருவார் வர்றா. சண்டாலா 28,000 30,000 சம்பளம் கேக்குறீங்க. ஏங்க பேரை விட்டுக்கிட்டா? நீ சூத்தம் மூடு. தம்பி அண்ணா தம்பியா? மகாராஜா. மகாராஜா நீ பரவாயில்ல, நீ சோத்தங்க மகாராஜா. செத்து போயிட்டான். தாந்தக்கு சீர்ந்தக்கு ஆமா, செத்து போயிட்டான். நான் யாருங்கிற என் ஊர்ல இருந்து கேட்டு பாரு. நான் தான் ஆட்டா மாட்டி ஊமை கூத்திட்டாங்க. மாரியம்மன் கூட்டு வச்சுக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசாதீங்க, நாசமா போயிருவீங்க. அனுப்பு தாயோ நம்ம சோத்தத்துல இது பேர் தான் அப்பாவுக்கு சோப்பு. நீ மட்டும் முந்தானத்து வச்ச ரத்தம் பண்ணு தூக்கிட்டு மண்டையில முடிச்சிருந்த நெத்திலையும் இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் இங்கத்தான் இங்கத்தான் சாவ மாதிரி கிடக்கும். ஒரு பாட்டு பாடி பண்ணும்ல, யாரையில யாரும் மட்டும் தலையா யாரையில யாரும்
நாமத்த மகனே பழமத்த தலையா, நாமத்த மகனே பழமத்த தலையா, நீ செத்து போனா நான் எப்படி போடுவேன்? போனாலும் போகட்டும் பொறிமுட்டு போகலையா? நீ செத்த மைனாச்சி பொட்டாச்சி நமக்காச்சு. கோழி கூட எடுத்து புடிச்சுன்னா தண்ணி வராம விட மாட்டோம். சரிடே பீத்தலையா, சொல்றேன் உனக்கு ஆதார் கார்டு எங்கடா கட்டி கொண்டு ஏன்டா ஆதா இல்லையா? கீழே உட்காரு. அவளுக்கு கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் இருக்குது, அந்த இது டேப் இருக்குது, அது கொண்டாந்து போட்டு கொட்டிடலாம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. காலம் ரெண்டு முடிஞ்சு காலகாலம் சுத்தி மூணு அடிச்சு மேல விட்டா 7 மாதம் கீழே வருது. பாரு ஒரு வாரமா மூத்தம் தண்ணி ஆட்டமே போகுது. நான் வந்திருக்கும் போது ஆமாங்க, நான் யாரு வாயால போய் கேளு. நான் யார்? என் பேர் என்ன? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? லோனு கட்ட காசு இல்லைன்னு லோன் கார்டு நீ லோனு காசு சொல்லாம என்னை டெம்போ டீல் வரணும். என் வீட்டுல கணக்குல ஒட்டானா என்ன பெருக்க மண்ணா பணம் காட்சி பணம் காட்சிக்கிற முந்தானத்து 500 ரூபாய் பணம் வாங்கினா இன்னும் கொடுக்க மாட்டேங்குது. தெரியாது ராமனுக்கு கேக்குது என்ன மசுரா நோட்டு நோட்டு நோட்டு. நான் வந்திருக்கும் போது நான் யாரு? என் பேர் என்ன? நான் எதை கொண்டு காட்ட மாட்டேன். நான் கொண்டு நான் எதை கொண்டு காட்ட மாட்டேன். பேச போறீங்க பேசுறேன். இப்ப நான் முந்திருக்கு ஆனா பண்ண அப்பமாரு என்ன பண்ண தாய்மாரு இவர்கள் பெரியவர்கள் எல்லாமே அங்க இருக்கிறாங்க. நாங்க வேதம் சாஸ்திரங்க எவ்வளவு செலவு பண்ண இருக்கு சாஸ்திரத்துக்கு முட்டா சாஸ்திரங்க 6 முட்டாள் சாஸ்திரங்கள் 6 64 கேள்வி பாவம் பாவம் 64 கேள்வி காணுமா? எங்க படுத்துக்கிட்டாங்களா? நீ என்னடி சாவடிக்கிற? 64 கல்வி நானும் 64 கல்வி நானும் 98 தத்துவம் 5 பேர் தான் கத்துவோம். இல்ல எல்லாமே கத்துவோம். 98 18 புராணம் வைத்தா பெரிய மகாநாதன் வந்திருக்கோம். நான் வந்திருக்கும் போது நான் யாரு?
அடிச்சேன் மண்ணா கீழே போயிடும். அடிக்காத சாமி, நாளைக்கு அடிச்சுக்கலாம். ஏய், ஓர வடிவம் மூர்க்கமனம் முட்டாள் குணம் காட்டிலே மிருகத்தை போன்ற உருவத்தை படைத்தவன் மிருகம் உருவத்தை படைத்தவன் யாருக்கு அடங்கா விட்டாரு அடங்கா விட்டாரு ஆர்ப்பாட்டம் கொண்டா எம்மளோகம் தாழ்மைக்கூடிய எம்ம தருவேந்திர பொம்பளைக்கு மாறிக்கிறீங்களா? கை கொடுக்கா என்ன சோறு பத்தல எலவூட்டுல வந்து சிரிப்புக்காக எப்படி அந்த சதி சுத்தி சாமி எதுக்கு சாமி வந்த ஏன் எங்க வீட்டுக்கே வரீங்க? உங்க வீட்டுல போனவங்க ஆனா தம்பி என் வீட்டுல உணவுல சாமி அந்த யம தர்மரான என் டென்னிஸ்ட் ஆள பிடிக்க யம தர்ம செத்து போயிட்டாங்க. ஆமா, ஆனா அவன் யம தர்ம வீட்டுல போன உணவுதான் உணவுலயே தெரியாது. அவன் நாட்டுக்கு நீங்க 3 பேர் போனீங்கன்னா கண்டிப்பா உங்க 3 பேர்ல யாரோ வீட்டுல போன உணவு. அப்படியா? சரி, போட்டா பிடிச்சி மாட்டி வச்சுக்கிறோம். அப்படியா? 30 ரூபாய்க்கு முட்டுவான் போ. சரி, வாங்கடி அளவுக்கு போலாம். சுவாமி மன்னா, சரி சரி, வாங்க வாங்க, முத கை கொடுங்க. கை கொடுக்கணும்? ஆமா, வீட்டுக்கு உடம்புல அவங்க கை கொடுக்கணும். ஆமா, ஆனா அப்படி இல்லைங்க, அப்படி எதோ வீட்டுல கை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கை கொடுங்கன்னு. நிலவு ஊட்டியா? ஆமா, அப்படி ஒண்ணும் முடியலையா? முத கை கொடுங்க. சொன்னாலும் தெரியும். கை கொடுங்க. என்ன எப்படிங்க சாதி வழக்கப்படி எரிப்பாங்களா புதைப்பாங்களா? எதுக்கு ஆட்சி சாமி எரிக்கிறது? எதுக்குங்க? ஏங்க சொல்லுங்க, உங்க சாதிப்படி எரிப்பாங்களா புதைப்பாங்களா? எதுக்கு எரிப்பாங்க புதைப்பாங்க? எதுக்கு? அட சொல்லுங்க. எதுக்கு? அதுல இருந்துதான் வருது. யாரு என்ன ஆச்சு? என்ன காரணம்? அட அதான் வருதுங்க. மேல போட்டாலும் மேல வரும். அங்க வருங்க. எங்க? ஏங்க எரிப்பாங்களா புதைப்பாங்களா? என்ன காரணம் சொல்ற? ஒண்ணும் முடியல. சாதிப்படி எரிப்பாங்களா புதைப்பாங்களா? எதுக்கு? அட சொல்லுங்க, அதுல இருந்துதான் வருது. சொல்லு சொல்லு சொல்லு. எதுக்குன்னு சொல்லாங்க. செத்து போயிட்டாலும் வந்துருக்காங்க. ஏங்க யாரும் எம்மதற்கு செத்து போயிட்டாராம? எங்க எமதர்மம் பண்ண நாங்க சொல்லலைங்க. கோவாலி ஆளுக்காரர் இருக்கிறா பாத்தீங்களா, அதான் உங்க மந்திரி. ஆமா, சொன்னாலும் கேள்வியா? அதான் நீங்க படத்துக்குன்னு எடுத்து அடக்க மாட்டேன் எரிச்சுட்டு போயிடுமே.
பைத்தியமாடா என்னடா இது? என்னடா இது பழ வேணுமா ஏண்டா என்னடா ஆச்சு? இந்த கணவன் இந்த குட்டியா இந்த பக்கம் தான் வாங்க ஏண்டா என்னடா ஆச்சு? டெட்டு பாருங்க என்னடா ஆச்சு? ஏண்டா அழுவுற? என்னடா அது? ஓடா அது ஆர் சொன்னாங்க தெரியுமா? யாரு? நம்ம செட்டு கோமாளி புண்டவா என்ன சொன்னாங்க? வாடு அப்படியே இருக்குது. அப்படிதான் சொன்னா. ஆத்தூர் டேய் நான் சொல்லுங்களா நாங்க நான் கூப்பிடுறேங்க முன்னாடி பாருங்க என்னுடைய மந்திரி ஆமாங்க. குச்சி மந்திரி நான் கையில கொடுத்து குச்சி கேட்டு மந்திரி ஆமாங்க. ஏய் ஓய். என் பேரு எம்ம